எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயகன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்திய கடற்படை பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இதுவரை நடந்த 5 மற்றும் இப்போ சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் 47, 62, 65, 71, 99, 2025 இந்த 6 யுத்தங்கள்லையுமே நம்ம ரொம்ப கம்மியாக பயன்படுத்தியது அப்படின்னா இந்திய கடற்படை தான். 71 ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றினாங்க கடற்படை, மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தினாங்க கராச்சி துறைமுகத்தில். பட் நேவியை பற்றியான புரிதல் இது வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாருக்குமே இராணுவத்திலே பார்த்திங்கன்னா பல பேருக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அப்படின்ற புரிதல் இருக்காது. ஏன்னா அவங்க அதை பற்றி பெருசாக வெளியில் பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டடாக இந்த பல யுத்தங்களை கூட நம்ம பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி நேவியோட இதை அதிகமாக இருக்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய புது வேர்ல்டு ஆர்டர், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய போட்டி, அதற்கான யுத்தங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறது இந்தியாவுடைய கடற்படை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த இந்து மகா சமுத்திரம், இதுக்கு ரொம்ப அருகில் வரக்கூடிய சீனா, அதோட ஆதிக்கம் அதிகமாகிட்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அதை கட்டுப்படுத்தி அந்த நம்பர் 1 ஸ்தானத்தை தான் கையில் எப்பயுமே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா, இது இடைப்பட்ட ஒரு 3வது ஃபோர்ஸாக இந்தியா இருக்குது. ரஷ்யாவுக்கோ இல்லை யூரோப்புக்கோ இல்லாத மிகப்பெரிய கடற்படை அப்படின்றது இந்தியா கிட்ட இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய கடல் எல்லையும் நம்மக்கிட்ட இருக்குது, கிட்டத்தட்ட 6700 கிலோமீட்டர். இப்போது சத்தமே இல்லாமல் இந்தியாவுடைய சில முக்கியமான நகர்வுகள், குறிப்பாக இந்திய கடற்படை வரக்கூடிய காலங்களில் இந்த இரு பெரு சக்திகளாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் அமெரிக்கா, இவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கான சில முக்கியமான நகர்வுகளை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2019 பே ஆஃப் பெங்காலில் இந்தியா வந்து அமெரிக்காட்டிருந்து லீஸ்க்கு எடுத்த ஒரு விமானமான P-8I, பொசைடியான் 8Iன்னு சொல்லக்கூடிய P-8I. இந்த விமானம் அப்படின்றது ஒரு சீனாவுடைய சப்மெரீனை 18 நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சு அதை வெளியில் வரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. இதை பற்றி அந்த டைம்லேயே நிறையா வந்துச்சு. இது சீனாவுடைய டைப் 39 யுவான் கிளாஸ். இது இந்தியாவுடைய பெருங்கடலில் 2013 19 முறை பல முறை சுற்றி இருக்குது. ஒரு நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிக்கவே கூடாது. பட் இந்தியாவுடைய இந்த P-8I விமானம் அப்படின்றது கிளியர் கட்டாக ட்ராக் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க. இதில் கமாண்டர் ராஜேஷ் மேனன் அப்படின்றவர் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு 13லேருந்து 14 சீனாவுடைய நேவல் யூனிட்ஸு டோக்லாமுக்கு பிறகு இந்திய கடற்படைக்கு, இந்திய கடல் எல்லை கிட்ட வரும்போது, சர்வே செல்லும்போது அதையும் நம்ம வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ எந்த நாட்டோடைய நீர்மூழ்கி கப்பலாக இருந்தாலும் இந்தியாவால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டட் எபிலிட்டி தான் இது, செய்து முடிக்கப்பட்ட ஒரு சாட்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ASW நெட்வொர்க்கு. இது அதாவது நீர்மூழ்கியோட கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படைக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அவ்வளோ ஈஸி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்னொரு நாட்டு எல்லைக்குள்ளே நீருக்கு மேலே இருக்கக்கூடிய கப்பல் வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்தரலாம், கண்டுபிடிக்கலாம், உங்கள் கடல் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. பட் நீர்மூழ்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி நாட்டு இல்லை நட்பு நாடுகள்கிட்டயே தங்களுடைய ஸ்டெல்த் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு சோதிக்கிறதுக்கு, இல்லை அந்த நாட்டுடைய கடற்படை அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு உள்ளே ஊடுருவாங்க. இப்போ நம்மளுடைய சேட்டலைட் நெட்வொர்க் P-8I மற்றும் நம்மளுடைய ரெக்கக்னிசன்ஸ் விமானங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, US நேவல் இன்ஸ்டியூட்டோடைய 2023 ரிப்போர்ட் படி 94% இந்தியாவுடைய கடற்படை வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய கப்பல்களையும் நீர்மூழ்கிகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது நேட்டோ ஆவரேஜை விட கொஞ்சம் ஹைலைட் அதிகமானது அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சைனாவுடைய 1 மில்லியன் அப்படின்றது, அதாவது ஒரு சப்மெரைன் அப்படின்றது டைப் 093 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $2-3 பில்லியன் அளவுக்கு அப்படின்றது வரும். ஸோ சமீபமாக ஒரு தகவல் வந்துச்சு, 12 சப்மெரைன்ஸை வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு. சப்மெரின் மட்டும் இருந்தால் போதாது, அந்த சப்மெரினை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளையும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டியும் வேணும். அந்த இடத்துல இந்தியா கிட்ட அந்தளவுக்கு வலிமையான சப்மெரின்ஸ் இப்போ இல்லை, இந்த கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும்
இப்போ இருக்கிறத வைத்துக்கொண்டு கடற்படையால் 94% வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா அதை வந்து கொள்வது ஈஸி, சிம்பிள், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நம்மளோட எபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி P8 பொசடான் விமானம் அப்படின்றது இந்திய கடற்படை 2023-24 மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 மணித்துளி அதை பறக்க விட்டுருக்காங்க. ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய விமானம். அமெரிக்க கடற்படையை இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணது கிடையாது. 35,000 மணி நேரம் அப்படின்றது கிளியர் கட்டாகவே காமிக்குது நம்ம கண்காணிப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மலபார் எக்ஸைஸில் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டு இராணுவ பயிற்சிகள்லாம் நடக்கும்போது அப்போ கூட ஒரு நியூஸ் வெளியில் வந்துச்சு. அமெரிக்காவுடைய விர்ஜினியா கிளாஸ் சப்மரீனை 4 மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவுடைய கடற்படை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த ASW அட்வான்ஸ்டு சேட்டலைட் சிஸ்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. குறிப்பாக கடற்படைக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு பல சேட்டலைட்டுகளை சமீபத்தில் நம்ம ஏவி இருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்காவோடைய தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள், அதுக்கு இருக்கக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லக்கூடிய AIP, அதை நம்ம இப்போ அடுத்து கொண்டுட்டு இருக்கோம். ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸ் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற பல நாடுகளோட பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இருக்கு. ஸோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்க நீர்மூழ்கி கப்பல்கள் அது கண்டுபிடிக்கப்படாமல் எதிரிகளோட போகிறது. ஆப்சிந்தூரில் அரசாங்கம் கன்ஃபார்ம் பண்ணாட்டியும் ஓப்பன் சோர்ஸில் இருந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா கராச்சி துறைமுகத்துக்கு 8 கிலோமீட்டருக்கு உள்பகுதியில் இந்தியாவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் சைலண்டாக நின்றுட்டு இருந்ததை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எந்த நாளுமே ஒத்துக்காது, அங்கீகரிக்க மாட்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டேட்டா. தங்களுடைய வெற்றியை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. சப்மரீன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த இடத்துலனா மலாக்கா ஸ்ட்ரெயிட் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சேலஞ்ச் 13 சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்தியாவுடைய கடற்படையோட கம்ப்ளீட் டாமினன்ஸு கீழே வருது. இந்த இடத்துல தான் சைனாவுடைய 80% கச்சா எண்ணெய் போக்குவரத்து அப்படின்றது இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை தாய்வான் சைனா போர் வருது, இல்லை இந்தியா சைனா போர் வருதுன்னா இந்த இடத்த இந்தியா சோக் பண்ணும்போது அவங்களுடைய 80% ஆயில் அப்படின்றது ரிஸ்கில் போயிடும். ரொம்ப நாள் அவங்களால யுத்தத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பைப்லைன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க, சிபெக் இருக்குது, இருந்தாலும் அது வந்து ஃபியூச்சருக்கு ஒன்று 10 வருடம் கழித்து மலாக்கா ஸ்டேட்டோட அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேதியில் நம்ம பார்க்கும்போது அடுத்த 10 வருட காலத்துக்கு இது நம்ம டாமினேட் பண்ணி வைக்கிறதுனால சைனா ரொம்பவும் நம்மக்கிட்ட வாலாட்டக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கம்மியாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோக்லாம் அப்போது 2017 அப்போது நிறையா எல்லைகள் பற்றி பிரச்சனைகள் பற்றி நம்ம நிறையா போயிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் சத்தமே இல்லாமல் இந்தியா ஒரு வேலை செஞ்சாங்க. மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் சீனா கப்பல்கள் வந்து போயிட்டுருக்கக்கூடிய, குறிப்பாக அவங்களோட ஆயில் டேங்கர்ஸ் வந்து போயிட்டுருக்கக்கூடிய அந்த டைமில் 6 இந்திய போர்க்கப்பல்களை மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து மூவ் பண்ணாங்க. அதன் பிறகு தான் சைனா டோக்லாம்லேருந்து பின்வாங்குறாங்க. ஸோ அங்கே நடக்கிற நிகழ்வுக்கு கடலில் நம்ம கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்றது பல இடங்களில் வேலை செய்யுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வேளை நம்ம வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்ணிடுறோம், எந்த கப்பலும் போக்குவரத்து அளவுக்கு சீன கப்பல்களை மட்டும் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா சீனாவுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், ஏன்னா சரக்கு போக்குவரத்து சீனாவுடைய மிக முக்கியமானது, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மற்றும் கச்சா எண்ணெய், கிட்டத்தட்ட $10 பில்லியன் பெர் டே. இந்திய மதிப்படி எடுத்திங்கன்னா 88,000 கோடி ஒரு நாளைக்கு லாஸ் ஆகும். நம்மளுடைய ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பலோட மதிப்பு அப்படின்றது 40,000 கோடி. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 88,000 கோடி லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் போகிறப்போ நாம் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கணும், எனக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. அதில் சத்தமே இல்லாமல் மிட் சீல நடுக்கடலில் இந்தியாவுடைய கப்பல்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய டேங்கர்ஸ்லேருந்து ஆயிலை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் சேட்டலைட் புகைப்படமாக எடுத்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அகுலா கிளாஸ் சப்மரைன், இது வந்து நம்ம 2013 ரஷ்யா கிட்டேருந்து லீஸில் எடுத்தோம் பயிற்சிக்காக. இதுதான் ஒரு மிக முக்கியமான கேம் சேஞ்சர். இந்த 12 வருடங்களில் ஒரு நீர்மூழ்கி கப்பலோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி இந்தியாவால் கிளியராக வந்து கற்றுக்க முடிஞ்சுது. அதோட எஃபெக்டையுமே இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் இன்ஸ்டியூட் டிஃபென்ஸ் வீக்லியோட ரிப்போர்ட், எப்படி சிப்ரி ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தோமோ நம்மளோட விமானப்படையோடைய இது நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி ஜேம்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பாப்புலர் அண்ட் ரெப்யூட்டட் டிஃபென்ஸ் நிறுவனம். அது
அவங்களுடைய ஆய்வறிக்கையில் நம்மளோட ஏஎஸ்டபிள்யூ கேப்பபிலிட்டி, நம்ம வந்து கப்பல்களை கண்டுபிடிக்கக்கூடிய, கடலை கண்காணிக்கக்கூடிய திறனில் உலகத்திலேயே 3ஆவதாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2023 அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெப்பன் சிஸ்டம் நம்ம சொல்லிச்சோம். ஆள் இல்லாமல் கடலில் போகக்கூடிய ஒரு ட்ரோன், சி ட்ரோன்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆள் கடலில் போகக்கூடிய டார்பீடோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு ஏஐ பேஸ்டு டெக்னாலஜியில் பண்ணோம். இப்போ இதே மாதிரி இதோடைய அடுத்த இது வந்து ஹண்டர் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்மரீனை உங்களோட P8I விமானம் கண்டுபிடிச்சிருச்சு. இது எங்கேயோ அங்கே பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய கப்பல்லேருந்து இந்த ஆள் இல்லாத சி ட்ரோன்ஸை ஏவணும் அப்படின்ற போது அந்த சப்மரீன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா கடலில் போடக்கூடிய கன்னி வெடிகளை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போய் பண்ணக்கூடிய அதையுமே நம்ம சோதிச்சிருக்கோம். இந்தியாவுடைய அடுத்த கட்ட பாதுகாப்பு தளவாடம் எதில் உற்பத்தியில் எங்கே இருக்கிறோம், டிசைனில் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 500 டன் எடையுள்ள ஆள் இல்லாமல் போகக்கூடிய சப்மரீன்ஸ். இது வந்து ஒரு பிளானிங் ஸ்டேஜிலேருந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. 2023 பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. மேபி இன்னும் 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக இதை வந்து நம்ம கொண்டு வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய ஒரு ட்ரோன் பார்த்தீங்கன்னா சி ட்ரோன் வந்து இது 2025 தேதி குறிப்பிடல 2025 நடந்திருக்கு. சைனாவுடைய ஒரு சப்மரீன் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் நெருங்கி போனதை நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம லிட்டரலாக சொன்னால் படம் காமிக்கிறது அப்படின்னும். ஸோ எதிரிக்கு வந்து சொல்கிறோம் நம்மளால் எவ்வளோ நெருங்கி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார்னிஜி என்டோன்மெண்ட்டோடைய அந்த நிறுவனத்தோடைய மிகப்பெரிய நிறுவனம் அது. அவங்களோட 2024 ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா அலைன்ட் வித் நோ ஒன் இன்டிஸ்பென்சபிள் டு எவ்ரி ஒன் அப்படின்றத ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டுகிட்டையும் இந்தியா அலைன் ஆகலை, எந்த நாட்டுகிட்டையும் கூட்டணி சேரலை. ஆனால் இந்தியா வந்து இன்டிஸ்பென்சபிள், இந்தியா இல்லாமல் உலக அரசியல் வந்து நகராது அப்படின்ற போது நம்ம ரொம்ப மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய கடற்படை, ஸ்ட்ராட்டஜிக் அசெட் இது. ஸோ கடற்படை தற்காப்புக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய கடற்படை ஸ்ட்ரென்த்து, வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய அம்பிஷன் உலகத்தில் இந்து மகா சமுத்திரம் இந்த பக்கம் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து தென்சீன கடல் பகுதிகள் தாண்டி ஆஸ்திரேலியா வரைக்குமான கடல் பகுதிகளை இந்தியாவோட கடற்படை டாமினேட் பண்ணும் அப்படின்றது தான். ஏன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சீனாவோட ஆதிக்கத்தை கம்மிக்கணும். ஏன்னா எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அமெரிக்காவை விஞ்சிய ஒரு மிகப்பெரிய கடற்படை சீனா கிட்ட இருக்குது. ஸோ தற்காப்பு ஒரு பக்கம், அதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம பவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அதை 2த்தையுமே சேர்த்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவுடைய ஏஎஸ்டபிள்யூ கேப்பபிலிட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா 12 P8I பொசைடன் விமானம், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான 2 ஸ்குவாடன் நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இது கடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான த்ரெட்டு, இந்தியாவுடைய கடற்பகுதி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதன் பிறகு இருக்கக்கூடிய சர்வதேச எல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீப் ஓஷன் அண்டர் வாட்டர் சென்சர் நெட்வொர்க், சென்னை இருக்கக்கூடிய நியாட் நிறுவனம்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அரசு நிறுவனம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க DRDOட. இதுவுமே ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 ASW/SWCன்னு சொல்லக்கூடிய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட், இதை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். நம்மளுடைய கிழக்கு கமாண்ட் அங்கேருந்து அதுக்குண்டான செய்திகள்லாம் வந்து இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்மரைன் வார்ஃபேருக்கு தேவையான கண்டுபிடிக்கக்கூடிய அந்த 16 கப்பல்கள் இப்போ கட்டமைப்பில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருணாஸ்திரா, நம்மளுடைய ஹெவி வெயிட் டார்பீடோலாம் ஒரு காலத்தில் நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 95% இங்கேயே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஹெவி வெயிட் டார்பீடோவை இந்தியா நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பயன்பாட்டுக்குமே வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சீபேர்ட், ப்ராஜெக்ட் வர்ஷா, இது நம்மளுடைய மேஜர் நேவல் பேசஸ். INS கார்வார் நம்மளுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, சமீபத்தில் கூட அங்கே நான் போனேன். அது பார்த்தீங்கன்னா ஆசியாவுடைய மிகப்பெரிய கடற்படை தளமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ சைனாவுடைய இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், அதாவது இப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பந்தோட்டை, அதன் பிறகு குவாக்பியூன்னு சொல்லக்கூடிய மியான்மரில் இருக்கக்கூடிய துறைமுகம், சிட்டகாங் பங்களாதேஷ், இந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் மற்றும் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லக்கூடிய ஜிபூத்தி, இந்த இடங்களில் இந்தியாவை சுற்றி ஒரு வளையம் அமைக்கப்படுது. பட் இந்த வளையத்தெல்லாம் உடைச்சி இந்தியாவுடைய கடற்படை ஒரே நேரத்தில் அமெரிக்காவுடைய கடற்படையும் சீனாவோட கடற்படையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி முன்னேறி போயிட்டுருக்காங்க. நம்ம கப்பற்படையில் போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த போர்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த முப்படைகளே ரொம்பவும் கம்மியாக பேசப்படக்கூடியது கடற்படை தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் கப்பலை ஓட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. இந்தியாவுடைய பவர் ப்ரொஜெக்ஷன், இந்தியா தன்னுடைய
இன்ஃப்ளூயன்ஸை உறுதி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய, அதே மாதிரி அதிகமாக டெக்னிக்கல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய கடற்படை தான். ஸோ கடற்படையுடைய இந்த ஒரு 5லேருந்து 6 வருடங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அது வந்து சொமாலியில் இருக்கக்கூடிய பைரேட்டுகளாக இருக்கட்டும், எமேனில் இருக்கக்கூடிய ஹவுத்திகளால் வீழ்த்தப்படக்கூடிய சுட்டப்படக்கூடிய மிசைல்ஸாக இருக்கட்டும், ஒரு சீன கப்பல் கவிழும் போது அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறதா இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும், மாலத்தீவில் தண்ணீர் கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கும், இல்லை இலங்கையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஆப்பிரிக்காலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஆஃப் இந்தியன் ஓஷன். நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கடற்படையும் முதல்ல ஃபோன் போட்டு உதவி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்திய கடற்படை இருக்குது. இந்திய கடற்படை தற்காப்பு கிடையாது, இது பியூர்க்காக பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு பவர் ப்ரொஜெக்ஷனுக்காக பயன்படுத்தப்படுது. 3வது, இந்து மகா சமுத்திரத்தை நம்ம தான் டாமினேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான இது. ஏன்னா அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸாக இருக்கட்டும், இந்த இடத்துங்களில் நம்மளால் ஒரு பிளாக்கேடை கொண்டு வர முடிஞ்சதுன்னா லாஜிஸ்டிக்ஸை நீங்கள் தடுத்துட்டீங்க. சைனா எத்தனை ஆயிரக்கணக்கான ஏவுகணை டெக்னாலஜி வச்சுருந்தாலும் கச்சா எண்ணெய் இல்லாமல் ஒரு நாடு வந்து இயங்கவே முடியாது. அந்த வகையில் இந்த பவர் ப்ரொஜெக்ஷனில் ரொம்ப தெளிவாக நம்ம போயிட்டுருக்கோம். உங்கள் கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.